கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவர் அந்த பகுதியில் உள்ள நடுநிலை பள்ளி ஒன்றில் படித்து வந்தார். கடந்த 2 மாதங்களாக உடல்நலக்குறைவு என பள்ளிக்கூடத்திற்கு சரிவர செல்லாமல் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் வயிற்று வலி காரணமாக அவதிப்பட்ட தங்கள் மகளை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அவரது பெற்றோர். மருத்துவமனையில் சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக கூறி குண்டை தூக்கி போட்டனர். சின்ன பொண்ணுங்க, சரியா பார்த்து சொல்லுங்க என்று பெற்றோர் பதறிய நிலையில் பள்ளி மாணவி கர்ப்பமான தகவலை உறுதிப்படுத்திய மருத்துவர்கள் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். நடுநிலை பள்ளியில் படிக்கின்ற சிறுமி கர்ப்பமாக யார் காரணம் என்று விசாரணையை முன்னெடுத்தனர் அதிகாரிகள். சம்பந்தப்பட்ட சிறுமியை தனியாக அழைத்து சென்று பெண் அதிகாரிகள் நடந்தவை குறித்து விசாரித்தனர். குரு ஸ்தானத்தில் இருந்து தந்தை போல பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் 3 பேர் அந்த மாணவியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ் ஆகிய 3 ஆசிரியர்களையும் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணமானது யார் என்பதை கண்டறிய அந்த 3 பேருக்கும் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கிடையே மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கேட்டும் சம்பந்தப்பட்ட 3 ஆசிரியர்களை தங்களிடம் ஒப்படைக்க கோரியும் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைந்து போகச் சொன்ன போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் தங்களை சமாதானம் செய்ய முயன்ற பெண் அதிகாரிகளிடம் பள்ளிக்கூடம் செல்லும் தங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு யார் பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பினர். போராட்டத்தை கலைப்பதற்காக சில இளைஞர்களை போலீசார் இழுத்து சென்று போலீஸ் வாகனத்தில் ஏற்றியதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்ட பொதுமக்கள் காவல் வாகனத்தில் இருந்து அந்த இளைஞர்களை மீட்டுச் சென்றனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களான ஆறுமுகம், சின்னசாமி, பிரகாஷ் ஆகியோர் மீது உறுதியான நடவடிக்கை எடுப்பதாக கூறி பொதுமக்களை கலைந்து போகச் செய்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் அருண் மற்றும் வேல்ராஜ்.